சிம்ம ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. சில நேரம் அது நம்ம கை கெட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குதுங்க. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணம்ங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, சூரிய பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா சில நாட்கள் மட்டும் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அடுத்த பல மாதங்களின் பலனை மாற்றக்கூடியதா இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடியதா இருக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஆனா அதே தன்னம்பிக்கை அவசர முடிவா மாறிடுச்சு அப்படின்னா கையில இருந்த நல்ல வாய்ப்பும் நழுவி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அதனால இதுவரைக்கும் நீங்க யாருடைய பேச்சை கேட்டிருந்தாலும் சரி, உடனே யாரையும் நம்பி முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்க மனசு சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. உங்களை தேடி நல்ல ஒரு செய்தி வரப்போகுது. நீண்ட நாட்களா தள்ளி போன ஒரு விஷயம் மீண்டும் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. மேலும் நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கவனக்குறைவு கூட உங்களுக்கு வாழ்க்கையில மன அழுத்தத்தையும் உங்களுடைய நிம்மதியையும் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசி ஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும், குடும்பஸ்தானத்துல சந்திரனும், களத்திரஸ்தானத்துல ராகுவும், அஷ்டமஸ்தானத்துல சனியும், தொழில் ஸ்தானத்துல செவ்வாயும், லாபஸ்தானத்துல புதனும், போகஸ்தானத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா தன வரவுகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உருவாகும். குடும்பத்தினர்களோட சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. உயர் அதிகாரிகளால எதிர்பாராத அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும். சகோதரர் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாகன பயணங்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடத்தில் அனுசரித்து போகணும். நண்பர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். பிரபல மாணவர்களுடைய அறிமுகமும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை விற்பனையில் இருந்த தாமதங்கள் விலக போகுது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை எல்லாம் வாங்குவீங்க. வாகன பயணத்துல உங்களுக்கு கவனம் ரொம்ப அவசியம். மேலும் நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில கேது சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதால சுக்கிரன் அன்பை விரும்பக்கூடிய அதே சூழல கேது விலகி போறதுக்கும் நினைப்பாங்க. அந்த நேரத்தில் கணவன் மனைவி அல்லது காதல்களுக்கிடையே கருத்து வேறுபாடும் புரிதல் இன்மையும் ஏற்படும். எவ்வளவுதான் உங்ககிட்ட செல்வம் வசதிகள் இருந்தாலும் மன நிறைவு இல்லாமல் இருக்கிறது. தேவையில்லாத கவலைகளை அதிகப்படியான மன அழுத்தம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதால இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகளும் அலைச்சல்களும் வருமான பற்றாக்குறையும் இருந்திருக்கும். அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையும் பொழுது இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்த எல்லா தொல்லைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க விடுபடுவீங்க. புதிய வேலை தேட்டவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு 12ஆம் வீடான கடக ராசியில குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது. குரு ஆதித்ய யோகத்தை கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதுங்க. இதனால சமூகத்துல மதிப்பும் பெரிய பதவிகளும் தடைகளை தாண்டி வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகளும் உங்களுடைய நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் புகழ் மற்றும் வருமான உயர்வும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்க சரியான முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் போகுது. அதே நேரத்தில் உங்களுடைய தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கணும் அப்படின்னா ஆன்மீக வழிபாடு மற்றும் தர்ம காரியங்களை நீங்க ஈடுபடணும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் உங்க கூடவே இருந்து சில நபர்கள் அதற்கான தடைகளை ஏற்படுத்துவாங்க. உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக சில எதிர்மறையான செயல்களையும் செய்வாங்க. அதையெல்லாம் நீங்க கடந்து வர வேண்டியது உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். மிகவும் முக்கியமா பாத்தீங்கன்னா, கடன் கொடுக்கல் வாங்கல ஜாமீன் சிபாரிசு விஷயங்களை திடீர் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம அமைதியா கடந்து போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய பிடிப்பினையை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அதனாலே நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமா வரும்.
மற்றவங்களுக்காக நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், இதுக்கு அப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும், உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னுடைய சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாம தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாவது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்தது, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்றீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய தண்டனை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு ஏங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிருச்சுன்னா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாது. ஆனா நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இதனால் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ பண்ணதில்லை, ஆனால் நீங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எதுவுமே பண்ணதில்லை, துன்பத்தை கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க மூலமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலாக இருக்கும், திருமணம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் வந்து தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராகவும் மாறப்போகிறாங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றி அறிகுறியாக கூட இருக்கலாமுங்க. ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இந்த மன கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதாக கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்கிறது இல்லைங்க. சில நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு வருவாங்க. சில நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பயும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறையை ரொம்பவே முக்கியங்க. யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராகணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லைங்க. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் தசா புத்திகளின் அடிப்படையிலும் எந்த மாதிரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத உறுதியாக உங்களால் கணிக்க முடியும். இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. முதலாவது
அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறார், தடைகளை எல்லாம் விளக்க போறார். இதன் மூலமா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, இதன் மூலமா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும், புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்துல பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போறீங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்துல ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியில குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை முடங்கி கிடந்திருப்பாங்க, நடக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ முடிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமா கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானா கிடைக்கும். தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுக்கூடியதுல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்யறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமா அந்த வேலையை செய்வீங்க. வேலையில உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பா எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழிலில் தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் புதிதாக புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும், தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறைவாக பேசுறதோ மட்டம் தட்டி பேசுறதோ அதை காயப்படுத்துற மாதிரி பொது இடங்களை பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள்ல இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யும் பொழுதும் எதிர்காலத்தில் எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது அவசியங்க. இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்த விஷயத்தெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருப்பாங்க. கை நின்று சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை எழுந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம் ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மனப்பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டால் அவங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேற்படிப்புகளும் நீங்கள் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல்
புரிதல் இல்லாம பிரிஞ்சிருந்திருப்பீங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களே காதல்களுக்கு தடையா இருந்திருப்பாங்க. வேற ஜாதியா இருக்குது, நல்ல குடும்பமா இல்ல, வசதி இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உண்மையா உங்க காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்டா தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சு அந்த வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் இது ஒரு போராட்டமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. இதில் போலியான நபர்கள் உதவி செய்யறேன் அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழலும் இருக்கு. அப்படி நபர்களை நீங்க சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை எல்லாம் நீங்க வாழ்க்கையில என்னைக்கும் அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம எப்பவும் போல உங்க கடமையை செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையா இருக்கு. இப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்துல உங்க வாழ்க்கையில உச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கொண்டு செல்லும். வரக்கூடிய வாய்ப்புல தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.